Hello guys, welcome back to Photography Tamil YouTube channel. Bing editing பத்தி ரெண்டு வீடியோ போட்டுருக்கேன். முதல் வீடியோ வந்து எப்படி அத வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணனும், எப்படி வந்து பேசிக்கா வந்து டெக்ஸ்ட் எல்லாம் கொடுக்கணும் அப்படினு. ரெண்டாவது வீடியோ பாத்தீங்கன்னா YouTubeல வந்து நிறைய AI எடிட்டிங் இருக்கு. எல்லாரும் prompt வந்து descriptionல கொடுத்திருப்பாங்க. சோ எப்படி வந்து அந்த descriptionல இருக்கிற prompt வந்து காப்பி பண்ணி Bingல வந்து அப்ளை பண்ணி போட்டோ எடிட் பண்ணது அப்படி நம்ம பாத்துறோம். இந்த வீடியோல நம்ம எதை பார்க்க போறோம் அப்படினா நம்ம Bing-ஐ வச்சு AI-ல வந்து எடிட் பண்றோம்ல ஒரு போட்டோ, அதாவது இந்த மாதிரி இருக்கிற போட்டோல வந்து நம்ம ஃபேஸ் வந்து வராது. எப்படி வந்து அந்த போட்டோல நம்ம ஃபேஸை வந்து அப்ளை பண்றது அப்படி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி Bing AI எடிட்டிங் பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படினா தயவு செஞ்சு இந்த ரெண்டு வீடியோஸையும் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த மூணாவது வீடியோ பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ போன வீடியோல சொன்ன மாதிரியே நான் ஒரு YouTube வீடியோல இருந்து prompt வந்து காப்பி பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி இப்போ நமக்கு தேவையான அந்த Instagram லோகோ எடிட்டிங் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த மாதிரி எடிட்டிங் prompt அப்படினு இருக்கும். அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நேரா Google ஓபன் பண்ணிக்கோங்க. Google Lens ஓபன் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம ஃபோட்டோ செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் எல்லாமே செலக்ட் ஆகிரும். ஸோ அதில் எடிட்டிங் ப்ராம்ப்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காப்பி கொடுத்துட்டு Bing மைக்ரோசாஃப்ட் Bing வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் Bing இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்மளோட டெம்ப்ளேட் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து கிடைக்கும். எம்டிஆர் இருக்க ஸ்பேஸில் லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வரும் என்ன சப்ஜெக்ட் வேணும், இன்ஸ்டாகிராம் வேணுமா அப்படின்றது இந்த இடத்துல இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பேர் இருக்குது பாருங்கள், இந்த இன்வெர்டர் காமாக்குள்ளே பேர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அந்த பேரை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் கிரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஃபோட்டோ வந்து கிரியேட் ஆகிரும். ஃபோட்டோ வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த கீழே இருக்க 3 டாட் இருக்குது பாருங்கள், இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். 23ஆம் புலிகேசியில் வடிவேலு சொன்ன மாதிரி இந்த உடம்போட இந்த தலை சேரும். எப்படி சேரும் அப்படின்னா ஃபேஸ் ஸ்வாப் அப்படின்னு ஒரு இது இருக்குது, வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் வந்து நம்ம இந்த எடிட் பண்ண AI ஃபோட்டோவையும் நம்ம ஃபோட்டோவையும் கொடுத்தோம்னா நம்ம ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும். அது எப்படி சேஞ்ச் ஆகும், எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு தெரிஞ்சுக்குவோம். இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. Paper.ai அப்படின்ற இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி தான் அந்த காமிக்காக இருக்கிற, அதாவது நம்ம கிரியேட் பண்ணுற ஆர்ட்டாக இருக்கட்டும் இல்லை 3D ஃபோட்டோவாக இருக்கட்டும், அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஃபேஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபேஸ் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஆட் ஃபோட்டோன்னு கொடுத்துட்டு நம்மளோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ என்னோட ஃபேஸோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோ வந்து நம்ம என்ன ஃபோட்டோவில் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிடுங்க. இந்த வெப்சைட்டோட ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கார்ட்டூன் ஃபோட்டோவில் 2 ஃபேஸ் இருக்குது. ஸோ இந்த 2 ஃபேஸை வந்து நம்ம இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு கேட்கும், முதல்ல இருக்கிற ஃபேஸில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுமா, ரெண்டாவதுல இருக்க ஃபேஸில் ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்கும். 3D ஃபோட்டோ 2 ஃபோட்டோ இருக்கிறதுல வந்து இந்த வெப்சைட்டில் உங்களால் வந்து 2 ஃபோட்டோவையும் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரெண்டாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஃபோட்டோலையும் உங்களோட ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகி வரும். செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு கீழே இருக்கிற ஸ்வாப் ஃபேஸ் நவ் அப்படின்றத கொடுத்துருங்க. இப்போ அனலைசிங் த இமேஜ் அப்லோடிங்னு வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வந்து வரும். பண்ணி நம்ம ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோ, இந்த 2 வீடியோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த Bing AI பற்றி ஃபுல்லாகவே தெரியும். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை பை, see you. அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விடுங்க.